அகமப்யாத்யம் குரும் வல்தே கமலாகிருஹமேதினம் பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்திரஸ்ய ஸ்வயம். அறிவினால் குறைவில்லா அகல்ஞாலத் தவறறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறை ஞானத்து ஒரு மூர்த்தி எங்கள் எம்பெருமான் என்கிறார் ஆழ்வார். நாங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறோம், எங்களுக்கு அறியாதது என்பது எதுவும் இல்லை என்பதாக ஒரு சிலருக்கு இருமாப்பு உண்டு. எப்பொழுது நம்மிடத்தில் அதிகமான ஞானம் உண்டாகிறதோ, நிறைய விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்கிறோமோ, நாம் கற்றுக்கொள்கிறோமோ, அப்பொழுது நமக்கு ஏற்பட வேண்டியது பணிவு, வினயம். பர்த்ருஹரி என்னும் ஒரு மகாகவி சொல்லுகிறார், பவந்தி நம்ராஸ் தரவ பலோத்கமைஹி. மரங்களில் நல்ல மாம்பழங்கள் பழுத்து குலுங்குகின்றன. வசந்த ருத்து. இந்த வசந்த ருத்துவில் அழகான ஒரு பெரிய மாமரம், அந்த மாமரத்தில் கொத்து கொத்தாக மாம்பழங்கள் பழுத்து தொங்கும் பொழுது நெடிதுயர்ந்த மரம், அந்த மரத்தின் கிளைகள் என்ன ஆகும்? அப்படியே கீழே தாழ்ந்து வரும் அல்லவா? பழங்கள் இல்லாத சமயத்தில் மரத்துடைய கிளைகள் மேல்புறத்தில் இருக்கும். ஆனால் பழங்கள் பழுத்தது என்றால் மரத்தின் கிளைகள் தாழ்ந்து விடும். இது போன்றுத்தான் பெரியோர்கள் தங்களிடத்தில் உயர்ந்த பல விஷயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது, நல்ல அறிஞர்களாக அவர்கள் திகழும் பொழுது, அந்த அறிவின் முதிர்ச்சி அவர்களின் பணிவில் தெரியும். அதுதான் பண்பு. சுவாமி கூரத்தாழ்வானுடைய பெருமையை சொல்லும் பொழுது, சுவாமி ராமானுஜருடைய பிரிய சிஷ்யர் கூரத்தாழ்வான். மொழியைக் கடக்கும் பெரும் புகழாம் வஞ்சமுக்குறும்பாம் குழியைக் கடத்தும் நம் கூரத்தாழ்வான் சரண் கொடிய பின் என்கிறார் அமுதனார். முக்குறும்பு அறுத்தவராம் கூரத்தாழ்வான். கல்வியினால் உண்டான மதம், அந்த கொழுப்பு, நான் மெத்த படித்தவன், நான் மேதாவி என்றதான ஒரு கர்வம் அந்த கூரத்தாழ்வானிடத்தில் கிடையவே கிடையாது. தான் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன், அந்த கர்வம் கிடையாதாம். தன்னிடத்தில் உள்ள செல்வம் மற்றவரிடத்தில் கிடையாது, அந்த செல்வத்தினால் உண்டான செருக்கு கூரத்தாழ்வானிடத்தில் கிடையாது. ராமானுஜரை ஆச்சாரியருக்கு இலக்கணமாக சொன்னோமேயானால் சுவாமி கூரத்தாழ்வானை சிஷ்யருக்கு இலக்கணமாக சொல்ல வேண்டும். ஆம், ராமானுஜரை விட கூரத்தாழ்வான் வயதில் மூத்தவராக இருந்தால் கூட சிஷ்ய லட்சணத்தில் ராமானுஜதாசன், அடியேன் ராமானுஜ தாசோஸ்மி என்று எல்லாவற்றையும் விடுத்து, அஜகஜாந்தம் ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யத்தை விடுத்து ராமானுஜ தாசோஸ்மி என்பதாக ராமானுஜருடைய சரணாரவிந்தத்தில் விழுந்து கிடந்த வள்ளல். இப்படி இருமாப்பு இருக்கக்கூடாது. அறிவினால் குறைவில்லா அகல்ஞால தவறறிய நாங்கள் எல்லாம் அறிந்தவர்கள், எல்லாம் வல்லவர்கள், எங்களுக்கு அறியாமை என்பது இல்லை என்பவர்கள் கூட அறியாத நுட்பமான விஷயங்களை எல்லாம் எடுத்து உணர்த்தும் பிரதமாச்சாரியனாக நிறை ஞானத்தொரு மூர்த்தி, மூர்த்தி ஒரு மூர்த்தி, ஞானத்தொரு மூர்த்தி, நிறை ஞானத்தொரு மூர்த்தியாக பரமாத்மா திகழ்கிறான். பிரவக்தா சந்தசாம் பக்தா பஞ்சராத்திரஸ்ய ஸ்வயம். வேதங்களை உபதேசம் செய்தது மட்டுமில்லாமல் ஆகம பிராமாண்யம், பாஞ்சராத்திரம் என்னும் சாஸ்திரம், ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், மேலக்கோட்டை, திருநாராயணபுரம் முதலான திவிதேசங்களில் பெருமானை ஆராதிக்கக்கூடிய அந்த பூஜா விதானத்திற்கு பாஞ்சராத்திர வழிபாடு என்பது பெயர். 2 சாஸ்திரங்கள், பாஞ்சராத்திரம், வைகானசம் என்னும் 2 சாஸ்திரங்கள் பகவானை ஆராதிக்கும் வழிமுறைகளை நமக்கு உபதேசிக்கின்றன. இதில் 5 இரவுகளில் பரமாத்மாவினால் உபதேசிக்கப்பட்ட சாஸ்திரத்திற்கு பாஞ்சராத்திரம் என்பது பெயர். இந்த பாஞ்சராத்திரம் என்னும் பதத்திற்கு பல பொருட்கள் காண்பிக்கப்படுகின்றன. இந்த சாஸ்திரத்தின் எதிரில் ஏனைய சாஸ்திரங்கள் அனைத்தும் இரவு போன்று ஒளியிழந்து விடுகின்றனவாம். அதனால்தான் பாஞ்சராத்திர ஆகமத்திற்கு பகவத் சாஸ்திரம் என்பது பெயர். சுவாமி ராமானுஜர் இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்தின் மேன்மையை வலியுறுத்துகிறார். அவர் வழித்தோன்றலான வேதாந்த தேசிகன் முதலான பெரியோர்கள் இந்த பாஞ்சராத்திரத்தை கொண்டாடுகிறார்கள். இவை அனைத்திற்கும் மூல காரணம் ஆளவந்தார், யமுனை துறைவர், யாமுனாச்சாரியர் அருளி செய்த ஆகம பிராமாண்யம் என்னும் கிரந்தம். இதெல்லாம் பின்னாடி குரு பரம்பரையில் விளக்கமாக நாம் பார்க்க போகிறோம். ஆகையால்
பிரவக்தா சந்தசாம் வக்தா. ஐயா, நன்கு வேதத்தை உபதேசித்தவர், அதுபோன்று பாஞ்சராத்திர சாஸ்திரத்தையும் உபதேசித்தவர். எவரொருவர் நமக்கு சந்தேகம் இல்லாமல், மறுபடியும் நாம் யோசிப்பதற்கு எந்த விதமான அம்சமும் துளியும் இல்லாமல் நன்கு பரிபூர்ணமாக தெள்ளத் தெளிவாக உபதேசிக்கிறாரோ அவரைத்தானே நாம் ஆச்சாரியர் என்று கொண்டாடுகிறோம். இந்த சம்பிரதாயத்திற்கு வைதிக சம்பிரதாயம் என்பதுதானே பெயர். வேதத்தை முன்னிட்டு கொண்டுதானே இந்த சம்பிரதாயம் தொடக்கமாக இருக்கின்றது. வேத புருஷன் பரமாத்மா தானே. வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா என்று எல்லா வேதாந்தங்களினாலேயும் போற்றப்படுபவன் இவன் ஒருவன் தானே. வேதம் மற்றவர்களால் எழுதப்படாததுதானே. வேதத்தை பரமாத்மாவுடைய மூச்சுக்காற்றாக நாம் சொல்லுகிறோமே. எஸ்ய நிஸ்வசிதம் வேதாகா, எவனுடைய மூச்சுக்காற்று வேதமோ என்று போற்றுகிறோமே. ஆகையால் வேதத்தை உபதேசம் செய்தவன் பகவான், முதல் குரு. அவன் பகவானாக இருப்பதினால் பிரயோஜனம் இல்லை, அவன் முதல் குருவாக இருப்பதினால் பிரயோஜனம். கீழே சஸ்திரம் எனப்படக்கூடிய ஆயுதத்தை தூக்கி எறிந்துவிட்டு சாஸ்திரத்தை கை கொண்டு அவன் அவதாரம் செய்கிறான். சாஸ்திரத்தினால் நம்மை போன்றவர்கள் சம்சார சமுத்திரத்தில் மூழ்கி கிடக்கக்கூடிய கோடான கோடி ஜீவாத்மாக்களை கை உயர்த்தி கொண்டு வருகிறான், ஆச்சாரிய அவதாரத்தை செய்கிறான் என்று நாம் நன்கு பார்த்தோமே. அந்த கருத்துத்தான் இங்கேயும் வலியுறுத்தப்படுகின்றது. பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்திரஸ்ய ஸ்வயம். பரமாத்மா வேதத்தை உபதேசம் செய்தான், பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை உபதேசம் செய்தான். இது மட்டுமா? இன்னும் பல உபதேசங்கள் பல சந்தர்ப்பங்களில் அவனால் செய்யப்பட்டிருக்கின்றன. இவை ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கதை. ஆகையால் பரமாத்மாவை குருவாக கொண்டாட வேண்டும். தற்பொழுது தர்மபுத்திரர் ராஜசூய யாகத்தை செய்து முடித்தார். அந்த ராஜசூய யாகத்தில் யாருக்கு முதல் மரியாதை செய்வது என்னும் கேள்வி எழுந்தது. இத்தகையதொரு கேள்வி கேட்பரே தவறு என்று சகதேவன் சொன்னான். வியாசரும் அதை ஆமோதித்தார். சகதேவன் கண்ணனை தவிர்த்து வேறு யாரும் உயர்ந்தவர்கள் இல்லை, கண்ணனை தவிர்த்து நாம் வேறு யாரையும் பூசிக்க கூடாது, தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமோ? ஆழ்வார் கேட்கிறாரே, யாரை நாம் கொண்டாட வேண்டும், யாரை பூஜிக்க வேண்டும், யாரை வணங்க வேண்டும், யாருக்கு புஷ்பங்களை சுட்டி அழகு பார்க்க வேண்டும், யாரிடத்தில் நாம் மிகுந்த மகாவிஸ்வாசத்துடன் இருக்க வேண்டும் என்றால் இதோ நாபி கமலத்தில் பிரம்மதேவரை சிருஷ்டித்த இந்த பரம்பொருளான பரமாத்மாவை தவிர்த்து வேறு யாருக்கு பூஜைகள் செய்வது என்னும் ஒரு கேள்வி. சகதேவன் சொன்ன மாத்திரத்தில் தேவர்கள் பூமாரி பொழிந்தார்கள். அப்பொழுது பீஷ்மர் வாய் திறக்கிறார். கேசவம் கேசிஹந்தாரம் அப்ரமேயம் அரிந்தமம் சர்வலோகேஸ்வரம் கிருஷ்ணம் விஜ்ஞாய புருஷோத்தமம். அந்த கிருஷ்ணனுக்கு எத்தனை விதமான விசேஷணங்கள். விசேஷணங்கள் என்றால் அட்ஜெக்டிவ்ஸ். கேசவம் கேசிஹந்தாரம் அப்ரமேயம் அரிந்தமோ. கேசவன், கேசவன் என்றால் அழகிய திருக்குறள் கற்றைகளை உடையவன். கேசி என்னும் அசுரனை கொன்றவன். அப்ரமேயன், அப்ரமேயம் ஹி தத்தேஜா. ராமாயணம் முதலான இதிகாசங்களில் இந்த அப்ரமேய சப்தத்திற்கு அற்புதமான அர்த்தங்கள் காண்பிக்கப்படுகின்றன. பெங்களூரிலிருந்து மைசூர் செல்லும் நெடுஞ்சாலையில் மல்லூர் என்னும் க்ஷேத்திரம் கர்நாடகத்தில் அமைந்திருக்கிறது. அங்கே பெருமானுடைய திருநாமம் அப்ரமேயன் என்னும் திருநாமம். அத்தியாச்சரியமான மூர்த்தி விசேஷம். பெருமானுடைய திருநாமமே அப்ரமேயன். சகஸ்ரநாமத்தில் அப்ரமேயா, ரிஷிகேஷா, பத்மநாபா, அமரப்பிரபு என்பதாக சகஸ்ரநாமத்தில் கொண்டாடுகிறோம் பரமாத்மாவை. சத்ருக்களை ஒழிப்பவன், சர்வலோகேஸ்வரம், சர்வலோகங்களுக்கும் இவன் தான் ஈஸ்வரன். கிருஷ்ணோ, இவன் கிருஷ்ணன். விஜ்ஞாய புருஷோத்தமம், இவன் புருஷோத்தமன் என்பதை அறிய வேண்டும். பீஷ்மர் சொல்லிக்கொண்டே வருகிறார். அடுத்ததாக தமிமம் சர்வசம்பன்னோ, தமிமம் சர்வசம்பன்னம், எல்லாம் நிறைந்தவன், அவாப்த சமஸ்த காமன். இதற்கு அடுத்த பதம் நம்முடைய கேள்விக்கான பதில். தமிமம் சர்வசம்பன்னம். அடுத்தது ஆச்சாரியம் பிதரம் குரு. இவன்தான் ஆச்சாரியன், இவன்தான் தந்தை, இவன்தான் குரு. அது என்ன சுவாமி? ஆச்சாரியன் என்றாலும் குரு என்றாலும் ஒரே பொருளில் அமைந்திருப்பது என்பதாக கீழே சொன்னீர்களே.
இப்பொழுது ஆச்சாரியன் குரு என்றால் என்ன வித்தியாசம்? குரு நமக்கு முதலில் உபதேசம் செய்கிறார். ஆச்சாரியன் அந்த உபதேசத்தை நன்கு பண்படுத்தி பிரம்ம ஞானத்தை அளிக்கிறார். அதாவது ஒரே அர்த்தத்தை காண்பிக்கக்கூடிய இரண்டு பதங்கள் ஒரே இடத்தில் அடுத்து அடுத்து உபயோகிக்கப்பட்டது என்றால் அதற்குரிய பொருளை நாம் உணர வேண்டும். அதுவும் வியாசர் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே என்று மகாத்மாவான அந்த வேதவியாசர் 5வது வேதமான மகாபாரதத்தை இயற்றியிருக்கிறார். வியாசருடைய பதத்தின் பொருளை நாம் உணர வேண்டுமே தவிர்த்து வியாசருடைய கவிதையில் நாம் குற்றம் சொல்லக்கூடாது. தமிமம் சர்வசம்பன்னம் ஆச்சாரியம் பிதரம் குரும் அர்க்யம் அர்ச்சிதம் அர்ச்சாமஹா சர்வே சம்மந்தும் அருகத. உடனே பீஷ்மர், போற்றுதலுக்கு உரியவன், பூஜிக்கத்தக்கவன், எல்லோருக்கும் பூஜனீயன், எப்பொழுதும் பூஜிக்கப்படுபவன், இவை எல்லாவற்றை காட்டிலும் முக்கியமானவன், இவனே ஆச்சாரியன். இது ராஜசூய யாக பிரகரணம். இப்பொழுது தான் ராஜசூய யாகம் நடக்கிறது. இதனால் கௌரவர்களுடையதான பொறாமை தீ இனிதான் பற்றி எரிய போகின்றது. துரியோதனன் நயவஞ்சகமாக சூதாடப் போகின்றான். அந்த சூதாட்டத்தில் பாண்டவர்கள் தோற்கப் போகிறார்கள். தோற்று அவர்கள் வனவாசத்தில் இருப்பார்கள். 12 வருடங்கள் காட்டில் வசித்து 1 வருடம் மறைந்து விராட தேசத்தில் வாழ்ந்து மறுபடியும் திரும்பி வந்து துரியோதனிடத்தில் இவர்கள் ராஜ்யத்தை கேட்பார்கள். கேட்டால் அந்த துரியோதனன் கொடுக்க மாட்டேன் என்று மறுக்கப் போகின்றான். அதன் பின்னர் குருக்ஷேத்திரத்தில் மகாபாரத யுத்தம் ஆரம்பமாக போகின்றது. அந்த குருக்ஷேத்திரத்தில் 2 பக்கமும் 2 சைன்யங்களும் பாண்டவர்களையும் கௌரவர்களையும் சேர்ந்தவர்கள் வந்து ஒருத்தருக்கொருத்தர் எதிர்த்து நிற்கும் பொழுது அர்ஜுனனுக்கு சாரதியாக, நம் பார்த்த சாரதியாக, எல்லோரும் பார்த்த சாரதியாக, எல்லோரையும் தான் பார்த்த சாரதியாக பரமாத்மா தேரை ஓட்டிக்கொண்டு வந்தவுடன் இந்த சைன்யத்தை பார்த்து தன் உறவினர்களை தன் கையால் கொல்லப் போகிறோமே என்பதனாலே அர்ஜுனன் பயந்து நடுங்கி உள்ளம் கலங்கி அந்த கண்ணனுடைய திருவடிவாரத்தில் விழுந்தவுடன் கண்ணன் கீதாச்சாரியனாக, கீதை என்னும் தத்துவத்தை உபதேசிக்கும் ஆச்சாரியனாக புது அவதாரம் எடுக்கப் போகிறான். இந்த அவதாரத்தினால் உலகத்தில் உள்ள அனைவருடைய அறியாமை நீங்க போகின்றது. அர்ஜுனன் ஒருவனை வைத்து அவர் செய்த உபதேசம் உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் அறியாமை நீக்கும் விளக்காக விளங்கப் போகிறது என்பதை உள்ளத்தில் வைத்துத்தான் பீஷ்மாச்சாரியர் இங்கே கண்ணனை ஆச்சாரியம் பிதரம் குரும் என்று போற்றுகிறார். மகாத்மாவாயிற்றே. பின்னாளில் நடக்கக்கூடியதை அந்த கண்ணன் திருவுள்ளத்தில் என்ன உறைந்திருக்கிறது என்பதை உணரக்கூடிய சக்தி பீஷ்மருக்கு இல்லையா, வியாசருக்கு இல்லையா? ஆகையால் இவர்கள் சொன்னார்கள், தமிமம் சர்வ சம்பன்னம் ஆச்சாரியம் பிதரம் குரும். ஆதி குரு ஆதி நாராயண சுவாமி. ஆகையால் இந்த குரு பரம்பரைக்கு முதல் குருவாக விளங்கக்கூடியவன் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன். இது மட்டுமா உபதேசம் செய்திருக்கிறார்? வேதத்தையும் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தையும் மட்டும் தான் உபதேசம் செய்தார். ஒவ்வொரு அவதாரத்தில் எத்தனை விதமான உபதேசங்கள் தெரியுமா? சம்பிரதாயத்தில் பெரியோர்கள் சொல்லும் பொழுது மெய்மை பெருவார்த்தை என்று வராக சரம ஸ்லோகத்தை சொல்லுவார்கள். பூமி தேவிக்கு வராக பெருமான் செய்த உபதேசம். அதுபோன்று கடற்கரை வார்த்தை என்று ராமச்சரம ஸ்லோகம், அதுபோன்று தேர்த்தட்டு வார்த்தை என்று கிருஷ்ணாவதாரத்தில் செய்த உபதேசங்கள். இப்படி தொடர்ந்து உபதேசங்களை செய்து வரும் ஆதிகுருவான எம்பெருமானின் பெருமையை நாம் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என்று எப்பொழுதும் நம் உள்ளத்துக்குள்ளே உணர்ந்திடுவோம்.